அபார கருணாசிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி மூதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பெரிவாளுடைய ஒரு பக்தா இந்திரா பாலசுப்ரமணியம் அப்படின்னு பேர், பாம்பேயில் இருக்கிறவன். பெரிவாளுக்கு ஒரு தரம் கனகாபிஷேகம்லாம் பண்ணினான் இல்லையா. அப்போது மடத்துலேருந்து முன்னேற்பாடாக நிறைய பக்தர்களுக்கு லெட்டர் போட்டிருந்தான். இந்த மாதிரி பெரிவாளுக்கு கனகாபிஷேகம் பண்ண போகிறோம், உங்களுக்கு ஏதாவது இதில் கலந்துக்கணுன்னா ஒரு பவுன் ஒரு சவரன் காசாவோ இல்லைன்னா அதுக்கு ஈடான ஒரு பணமாவோ மடத்துக்கு நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு எல்லாருக்கும் அடிக்கடி வரவாளுக்கு லெட்டர் வந்தது மடத்துலேருந்து. இந்த லெட்டர் வந்த கையோடைய அந்த மாமி என்ன முடிவு பண்ணிட்டா, தன்னுடைய ஒரு ஜோடி வளையல் எடுத்து பெரிவாளுக்கு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டா. கனகாபிஷேகத்துக்கு ஒரு 1.5 மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லெட்ரு வந்தோடனே, சரி இதை பெரியவாளுக்கு எப்படி அனுப்புறது மடத்துக்கு அப்படின்னு ஒரு யோஜனை அவள் 2 பேருக்குள்ளே. அவாத்து மாமா யார் மூலமாகவும் கொடுத்து அனுப்பக்கூடாதுங்கிற இருப்பாள். ஏன்னா தன் கொடுக்கறது மற்றவாளுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருப்பானான் அந்த மாமா. அதனால் யார் மூலம் கொடுத்து அனுப்ப மாட்டான்னு அவளும் அந்த மாதம் போகக்கூடிய நிலையிலே இதில் இல்லை. அவள் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை அவளுக்கு. சரி என்ன பண்ணலாம், இந்த 2 வளையலையும் கொண்டு சேர்க்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவர் சொன்னார், அதுக்கு ஈக்குவலான டிராஃப்டாக கொடுத்துடலாம் அப்படின்னார் இவர் வாத்து மாமா. இல்லை என் ஜோடி வளையலை தான் நான் மடத்துக்கு கொடுக்குறதா இருக்கேன், அவள் வந்து என்னமோ பண்ணிக்கிட்டோம், நம்ம மடத்தில் கொண்டு என் வளையலை கொண்டு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு மாமி சொல்கிறான். இவன் 2 பேர் இப்படி ஆர்கியூமெண்ட் போயின்ட்டுருக்கு. மாமிக்கு ஒரே மனக்குழப்பம், என்னடா இப்படி இருக்கேன்ட்டு 2-3 கடையில் கூட விசாரிச்சுட்டு வர, அந்த வளையலை வந்து உருக்கினா ஒரு சவரன் வருமா அப்படின்லாம் கேட்டுட்டு மனக்குழப்பத்தோட மாமி மட்டும் தனியாக கடைக்கு போகிறாள். வளையலை உருக்கி வேணால் நம்ம வந்து இது மாதிரி ஏதாவது போஸ்ட்டில் இது மாதிரி அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோஜனை மாமி. சரின்னு உருக்கிறதுக்காக நகை கடைக்கெல்லாம் போய் விசாரிச்சுட்டெல்லாம் வரா. உள்ளே நுழைகிறா. அப்போ ஒருத்தர் உக்காண்டிருக்கு. அவர் பார்த்தா மடத்துலேருந்து வந்தவர். அவர் சொல்கிறார், நாங்கள் முன்னேற்பாடாக லெட்டர் அனுப்பிச்சோம், இந்த மாதிரி பாம்பேயில் எல்லாரும் பெரிய மனுஷா கொஞ்சம் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வாத்துக்கெல்லாம் நான் போயிட்டு வந்து மடத்துலேருந்து கலெக்ஷன் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்கோன்னு வந்து நிற்கிறார். மடத்துலேருந்து வந்தவர். அதனால் மாமாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3வது மனுஷா மூலமாக கொடுத்து அனுப்பக்கூடாதுன்னு தான் மாமாவுக்கு. அதனால் அந்த ஒரு ஜோடி வளையல் அந்த மாமாட்ட கொடுத்து அவள் மடத்துலேருந்து ரசீது கொண்டு வந்திருக்காள். அந்த என்ன வெயிட்டோ அது மாமி அழகாக வெயிட் போட்டுட்டே வந்திருந்தா இல்லையா, அந்த இதை பார்த்து வெயிட்டை போட்டு ரசீதை கூட கொடுத்துட்டு அந்த வளையலை வாங்கிட்டு அவர் மடத்துலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் அவர் போனாராம். மாமிக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி தவியாக தன்னுடைய வளையல் போய் பெரிவாளுடைய கனகாபிஷேகத்துக்கு போய் சேரணும், இது எப்படி சேர்க்க போகிறோம் என்னன்னு தெரியல, நம்மளும் நேராக போகிற முடியாத நிலைமையில் இருக்கும். பாம்பேலேருந்து எப்படி சேர்க்கறதுன்னு தவிச்சுட்டே இருந்த பொழுது பெரிவாளே ஆள் அமிச்ச மாதிரி, பெரிவாளே தான் ஏற்றுக்கிற மாதிரி அவர் அமிச்சு அந்த வளையலை வாங்கிட்டு போனது அவருக்கு அந்த மாமிக்கு ஒரே ஆச்சரியம். பெரிவா தான் அமைச்சிருக்கான்னு மாமி சொல்லிகிட்டே இருந்தாலாம். அது மாதிரி பெரிவா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத டயத்தில் மடத்துலேருந்து ஆள் வந்து கலெக்ட் பண்ணுவான்னு நம்ம நினச்சி பார்க்கலவா. மடத்துலேருந்தே வந்து ஆள் வந்து அவர் வந்து ஒருத்தர் வந்து மடத்துக்காரர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போனார். இது வந்து இவாளுக்கு ஒரே அந்த சந்தர்ப்பத்தில் அவளுக்கு மகாபரிவா தான் அமைச்சிருக்கான்னு பெரிவாளுக்கு ஆனந்த கொடி ஒரு நமஸ்காரங்கள் அவளுக்கு பெரிவாளுக்கு அவள் பண்ணி ரொம்ப சந்தோஷம். தன்னோட வளையல் போய் மாமிக்கு பெரிவாளுக்கு சேர்ந்தது, அது பெரிவாளே வந்து ஆள் அமைச்சு வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு பெரிவா தான் அமைச்சிருக்கா. தவியாக தவிச்சுட்டு இருந்தா இந்த வளையல் போய் சேரணுமே, என்ன பண்ணுறதுங்கும்போது பெரிவா வந்து எதேச்சியாக ஒரு ஆள் வந்து போகிற மாதிரி பெரிவா ஏற்பாடு பண்ண ஒரு ஏற்பாடுகள் தான் இது இல்லையா. அதுதான் பெரிவா தன் பக்தன் என்ன நினைக்கிறான், அவனுடைய ஆசை என்ன, அவனுடைய மனசில் இருக்கிற ஆசை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த
இந்த நிகழ்வுகளை ஒரு கோர்வையாக அமைச்சு பண்ணுவா பாருங்க பெரியவாளுடைய அந்த திரு விளையாடல் அப்படின்னே சொல்லலாம். அந்த லீலைகள் அப்பேற்பட்டது. அந்த மாதிரி எதேச்சியாக அந்த மாமிக்கு வாங்கிட்டு போயிட்டாலாம். அப்படி ஒரு அனுபவம். அதே மாமி இன்னொன்று சொல்லியிருக்கா, அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷமாம்.